வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2025ஆம் வருடத்துக்கான பலன்கள். இதை 4 பகுதியாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு பகுதி, ஏப்ரல்லேருந்து ஜூன் முடிய ஒரு பகுதி, ஜூலைலேருந்து செப்டம்பர் முடிய ஒரு பகுதி, அக்டோபர் டு டிசம்பர் 4வது பகுதி. 4 குவார்ட்டராக பிரித்து சொல்கிறேன். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல் பகுதிக்கு வருவோம். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் விசேஷமாக 9ஆம் வீட்டில் இருக்கார். நல்லது. அப்போது செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது குடும்ப க்ஷேமம் நன்றாக இருக்கும். சில பேருக்கு பேர குழந்தைகளை பார்க்கணுன்னு நினைக்கலாம், அது ஏற்படுறது. சில பெண்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும். என்ன வீக்னஸ்ஸு? உடம்புல சக்தி குறைவாக இருக்கலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல அவர் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இருந்தாலும் அது இடம் என்னமோ 9ஆம் வீடு. அதனால் சந்தோஷம்தான். நிறைய பேருக்கு என்ன வரும்னா, இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நிறையா க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணுன்ற ஒரு எண்ணம் நிறைவேறும். உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வருவீங்க. சில பேர் வெளிநாட்டு பயணங்களை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க. சில பெரியவங்க குழந்தைங்களை பார்க்கணும் எல்லாம் நினைக்கலாம். அதுக்கெல்லாம் உகந்த காலம் என்ன? இந்த டிசம்பர்னால் நான் 2024 டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இதெல்லாம் பயணத்திற்கு உங்களுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அப்போ இந்த காலத்தில் இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஏறத்தாழ இந்த மார்ச் மாதத்தில் 5ஆம் வீட்டில் ஏகப்பட்ட கிரகங்கள் கூட்டமாக சேர்கின்றன. எப்போவுமே திரிகோண ஸ்தானங்களில் கிரகங்கள் கூடும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம், நல்ல பேர், புகழ், பெருமை இதெல்லாம் ஏற்படும். விபரீத உயர்வுகள் விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம், விபரீத உயர்வுகள்னு சொல்லலாம். எதிர்பாராத ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட்டு மாதிரி அதெல்லாம். 5ஆம் வீட்டில் யாரெல்லாம் போகிறாங்க மார்ச்சில்? சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், ராகு இருக்கார். அப்புறம் மார்ச் 15க்கு அப்புறம் சூரியனும் அந்த இடத்துக்கு போகிறார். அப்போது இந்த காலகட்டம் எதை பற்றி பேசுகிறதுனா, சில பேருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலை மாற்றங்கள் ஏற்படும் போது எதிர்பாராத விதமாக ரொம்ப உயர்த்தி செய்வாங்க உங்களுக்கு வேலையில். அது எப்போ நடைமுறைக்கு வரும்னா, ஏப்ரல் மாதத்துலேயே வந்துடலாம். என்ன காரணம்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி சனி 5ஆம் வீட்டுக்கு போகிறார். இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா சனி 4ஆம் வீட்டில் இருக்கார். ஆனால் கடைசி நேரம் இது பயிற்சியாக போகிற காலம். அப்போ நன்மைகள் தொடர்ந்து ஏற்பட தொடங்கிவிடும். 5ஆம் வீட்டுக்கான நன்மைகளை சனி தர ஆரம்பிச்சிடுவார். அதனால தான் சொன்னேன், மார்ச் ஏப்ரல்ன்றது, குறிப்பாக மார்ச் மாதத்தில் unexpected changes in life, surprising changes in life will take place. மனசில் பெரிய உற்சாகத்தோடு மட்டும் இல்லாமல் பெரிய கனவுகளை தரும். உங்கள் கனவுகள் தானே நிஜமாகும். அப்படிப்பட்ட ஒரு கனவுகள். எப்படி தமாஷா சொன்னால், சைக்கிளில் போயிருந்தவன் மெர்சிடஸ் பென்ஸில் போகணுன்னு ஆசைப்படலாம் அப்படின்னா சிரிப்பாங்க. நடக்கும், ஏன் ஆசைப்படுங்க, நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் தரக்கூடியது தான் இந்த மார்ச் மாதம் தொடர்ந்து வரக்கூடிய காலம். அப்போது முதல்ல என்ன லைஃப் இது இப்படி போயிட்டுருக்கு. அதுவும் 4 சனி 10 பார்க்குறார். காலையில் போய் இந்த மேனேஜர் மோரக்கட்டையெல்லாம் முழிக்கணும். அவன் முன்னு மூஞ்சி வச்சுப்பான். அவன் இன்றைக்கி என்ன எனக்கு பாட்டு பாட போகிறானோ தெரியாது. இப்படியெல்லாம் நினைக்கிற நீங்கள் மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் கம்பெனி விட்டு போய்டுவானா இருக்கும். இல்லை நீங்கள் வேறு கம்பெனிக்கு போய்டுவீங்க. அங்கே உங்களை ரொம்ப ராயலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள், சிறப்புகள் இதெல்லாம் எப்போ ஏற்படும்? மார்ச் மாதத்தில் தொடக்கம். மார்ச்சில் ஏற்படலாம், ஏப்ரலில் ஏற்படலாம். இது முதல் பகுதியாக இருக்கிறது. அப்போ 2ஆம் பகுதிக்கு வருவோம். 2ஆம் பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி, சனி பயிற்சி. ஏப்ரல் 1 ஆரம்பிச்சிடும். அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு அர்த்தாஷ்டம சனி என்று பெயர்.
அது 5ஆம் வீட்டுக்குள்ளே பிரவேசம் சனி. பெரிய ரிலீஃப். வேலையில் ரிலீஃபு, உங்களுடைய ஹெல்த்தில் ரிலீஃபு. ஏன்னா 4லேருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்த்துட்ருப்பார். அப்போ ஹெல்த் பெட்டரான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா 9லேருந்து 8க்கு போகிறார். அப்புறம் 8லேருந்து திரும்ப 9க்கு வந்துடுறார். அதனால் ஏப்ரல், மே, ஜூனில் எக்கச்சக்க கான்ஃபிடென்ஸ். முன்னால் இருந்த நிலையிலேருந்து இன்ட்டு 2, அதாவது 100% கான்ஃபிடென்ஸ் வில் ரைஸ். தைரியம் எல்லாமே பளிச்சுன்னு உதயமாக இருக்குது. குறிப்பாக சில நல்ல காரியங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் தடைப்பட்டுட்டே இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஜெட் ஸ்பீடில் நடக்கும். பட்டு ஸ்பீடு. எப்போ ஏப்ரல் 1லேருந்து 15 மேக்குள்ளே பல விஷயங்கள் படபடபடபடம் நன்மைகளாக நடந்துன்னு வரும். திருமணம் ஆதவர்களுக்கு திருமணம், குழந்தை பேரை பற்றி எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர், சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் இந்த 15 நாட்களில் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிறப்பாக பற்றி பேசுகிறது அது. அப்போ 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் நோ டைம். ஏன்னா ஏகப்பட்ட வேலை உங்களுக்கு. அப்போ என்ன சொல்லுவீங்க? எது கேட்டாலும் ஐயோ எனக்கு நேரமே இல்லையே, நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும். ரொம்ப பிஸி ஆக்டிவிட்டீஸ் ரைஸ் ஆகுது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி குரு 8ஆம் வீட்டுக்கு போய்டுவார். அதனால தான் சொன்னேன் இந்த 1ஆம் தேதியில் 15ஆம் தேதிக்குள்ளே வரக்கூடிய மாற்றங்கள் சிறப்புன்ட்டு. குரு 8ஆம் வீட்டில் போனோன்னே என்ன ஆகும்? குரு பெரிய அளவுக்கு உங்களை கை கொடுத்து தூக்கி விட்டுருந்த குரு நிம்மதியாக உட்காந்துப்பார். அவரால் பெரிய உதவிகள் வராது. அதுக்குன்னா அவர் உங்களை கஷ்டங்களை கொடுப்பான்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நன்மைகள் தொடர்ந்து நடக்கும். என்னென்னா அர்த்தாஷ்டம சனி விலகியாச்சு, 5ஆம் இடத்துக்கு சனி போயாச்சு. குரு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது தனவரவு சீராக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார். தனவரவு சீராக இருக்கும். படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரும். ஹெல்த்து நன்னாயிடும். வெல்த்து பாதிப்பில்லை, ஹெல்த்து நன்னா இருக்குது, மனதில் நிம்மதி இருக்கிறது. அப்போ இது ரொம்ப சொர்க்கமான ஒரு மாற்றம் இல்லையா? சொர்க்கத்தை காமிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றமாச்சே. இதைத்தான் நீங்கள் 3rd பார்ட்டில் பார்ப்பீங்க. 2nd பார்ட்டில் இதெல்லாம் செட் ஆகுது. நன்மைகளை நோக்கி பயணிக்கிறீர்கள். 3rd பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொட்டீன் அஃபேர்ஸ். மனசில் ரொம்ப ஒரு நிம்மதி. எதிர்பாராத தொல்லைகளோ செட்பேக்ஸோ எதுவுமே கிடையாது 3rd பார்ட்டில். அது ரொம்ப சீராகவும் சிறப்பாகவும் ஓடும் 3rd பார்ட் உங்களுக்கு. அப்போது 3rd பார்ட்டில் அதாவது கிட்டத்தட்ட ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் நிம்மதியான வாழ்க்கை. செல்வ நிலை சீராக இருக்கும். பெரிய அளவு உயர்வோ அதிர்ஷ்டமோ இந்த காலகட்டத்தில் வராது. ஆனால் இருப்பது சிறப்பாகவே இருக்கும். ஹெல்த்து முக்கியம். 2வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நன்னா தான் இருக்குது. முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு கேர் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரெகுலராக பணம் வருது. அப்போது அதில் ஏதாவது ஒன்று செய்யணுங்கும் போது அதில் ரிஸ்க் ஃபேக்டர் எடுத்து செய்யாதீங்க. ஃபைனான்ஸில் நம்பகத்தன்மை உடைய விஷயங்களில் ஈடுபடுங்க. அப்போ நம்பகத்தன்மைங்கிறத கரெக்டாக ஜட்ஜ் பண்ண தெரியணும். நாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சிட்டு கம்பெனி மூடிடுவோம். ஒரு 200 பேர் நின்று குய்யோ முறைன்னு கத்திகிட்ருப்பாங்க. ஏண்டா பாடமே படிக்க மாட்டீங்களா? அப்புறம் ஒருத்தர் அங்கேருந்து பேசுவார், உனக்கு ஜாம்பியாலேயோ இதுலையோ நைஜீரியாலேயோ உனக்கு $15 மில்லியன் அதுக்கு எவ்வளோ சைஃபர்னு கூட இவனுக்கு தெரியாது. எவ்வளோ அப்படியா? எவ்வளோ கட்டணும்? ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுங்க சார். $15 மில்லியன் உங்கள் பேருக்கு மாறிடும். ஏன் அது அவனே எடுத்துன்னு போக வேண்டியது தானே? ஆசையை தூண்டுவது. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் 8ல் குரு இருக்கும்போது தான் நடக்கும். டெம்டேஷன்ஸ், தேவையில்லாத டெம்டேஷன்ஸ். இந்த தேவையில்லாத டெம்டேஷனுக்கு பலியானால் அது உங்கள் தப்பு.
தனவரவில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அனாவசியமான டெம்டேஷனுக்கோ குறுக்கு வழிக்கோ பலியாகாமல் இருக்க வேண்டியது அவசியம். இதுதான் மனசில் வச்சுக்கணும். மற்றபடி ரொட்டீன் அஃபேர்ஸை நீங்கள் பார்க்கும்போது ஒரு உயர்வு ஏற்பட்டது, அது சஸ்டெயினபிளாக இருக்குது, அதுதான் தேர்ட் பார்ட்டில் நடக்கிறது. ஃபோர்த்து பார்ட்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரை எடுத்து பார்த்தோம்னா, குறிப்பாக நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் குரு 9ஆம் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இப்போ பாருங்கள், 5ல் சனி, 9ல் குரு. ரொம்ப பெரிய நன்மை. அப்போ நவம்பர், டிசம்பர் இயர் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லாட்ரியில் ஒரு பெரிய அமௌண்ட் விழுந்தால் எவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். எல்லாமே வெற்றி. நவம்பரும் டிசம்பரும். வெளிநாட்டு பயணமா? எஸ். நீங்கள் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணுமா? நடக்கும். குழந்தைகள் சிறப்பாக இருப்பாங்க. பேர குழந்தைகள் பிறக்கும். பேர குழந்தைகளை பார்ப்பீங்களா? பார்ப்பீங்க. வெளிநாடு ட்ராவல்ஸ்? எஸ். வெளிநாட்டில் நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், வெளிநாட்டில் நான் படிப்புக்கு ட்ரை பண்ணுறேன். சில முக்கிய விஷயங்கள் நடக்குமா? இது பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸிங்காக நவம்பர், டிசம்பரில் நடக்கும். ஏன்னா 9ல் குரு சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல, உச்சத்தில் இருக்கிறார். ஸோ திடீர்னு நல்ல ஒரு விஷயங்கள். 5ல் சனி, 9ல் குரு, பிரமாதமாக எல்லாமே நம்ம நினச்ச காரியங்கள்லாம் நமக்கு நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் இந்த வருஷம் இந்த என்ன சொல்லலாம்னா சில்வர் லைனிங்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சில்வர் லைனிங் இல்லை, கோல்டு பிளேட்டட். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நவம்பர், டிசம்பரில். தொடர்ந்து அடுத்த வருஷத்தில் அதெல்லாம் கன்சாலிடேட் ஆகலாம். பட் 4ஆம் பகுதி என்பது நிறைய சர்ப்ரைசஸ் வச்சுருக்கு. ஸ்டோர்ஸ் சர்ப்ரைசஸ் வாங்க. அந்த மாதிரி எது எப்படி நடக்கும், எப்படிப்பட்ட உயர்வுகள் அந்த கடைசி 2 மாதங்களில் ஏற்படும் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு தான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட உயர்வுகள் நிச்சயம் இருக்கிறது. நல்ல தசாபுக்திகள் நடந்தால் எதிர்பாராத மிகப்பெரிய உயர்வுகளை நீங்கள் சந்திக்க முடியும் நவம்பர் மாதத்துலேயும் டிசம்பர் மாதத்துலேயும். அப்போ இந்த வருடம் எப்படி இருக்கிறது? முதல் பகுதி ரொட்டீன் அஃபேர்ஸ். 2ஆம் பகுதியில் நிறைய எக்ஸைட்மெண்ட், எதிர்பாராத சர்ப்ரைசஸ் ஏப்ரல், மேல. அப்புறம் திரும்ப அது சஸ்டெயினாக அப்படியே போகிறது. கடைசி பகுதி லாஸ்ட் 2 மாதம் திரும்ப ஒரு பெரிய உயர்வு வருது. ஸோ இது போல தான் இந்த வருஷத்துடைய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போது இது ஒரு சந்தோஷமான வருஷமா? நிச்சயமாக சந்தோஷமான வருஷம். எப்போ அர்த்தாட்சம சனி முடிகிறதோ அப்போ சந்தோஷம் தானே. ஸோ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையவிருக்கிறது. மிக மிக சிறப்பான ஒரு வருடம். தொடக்கத்தில் சுமாராக இருந்தாலும் போக போக வெற்றி, கடைசியில் முடிவு. சொல்லுவாங்க இந்த சினிமாவில் கிளைமேக்ஸ். அப்படி கிளைமேக்ஸ் நல்லா இருந்தால் அந்த படம் வெற்றி படம்னு அர்த்தம். உங்கள் லைஃபும் ஏறத்தாழ அப்படி தான். இந்த வருஷம் முடியும் போது மிகப்பெரிய வெற்றிகளை தருவதால் இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பான வருடமும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை இந்த வருஷம் கடைசி கொடுக்குறது. அதனால் தைரியமாக செயல்படுங்கள். உங்களுடைய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அகன்று மிகப்பெரிய சிறப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.